ஒரு காட்டுல ஒரு முள்ளமன்றி ஹாப்பியா விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த முள்ளமன்றிக்கு எதிர்ல வந்து ஒரு ஓநாய் நிக்குதுங்க. இத பார்த்த முள்ளமன்றி, இந்த ஓநாய் நம்மள அடிச்சு சாப்பிட வந்துருச்சு அப்படின்னு நினைக்குதுங்க. நினைச்சு என்ன பண்ணுது தெரியுமா? முள்ளமன்றி மேல முற்கள் இருக்குல்ல, அந்த முற்கள்லாம் விரிச்சு, இந்த ஓநாய பெரட்ட பாக்குதுங்க. மிரட்டிட்டு தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்குது. இத பார்த்த ஓநாய் முள்ளமன்றிய பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? "முள்ளமன்றியே, நான் ஒண்ணும் உன்னைய அடிச்சு சாப்பிட வரல. உன் அழக ரசிக்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுது. உடனே முள்ளமன்றி சொல்லுது, "என்னது என்னோட அழக ரசிக்க வந்திருக்கியா? எல்லா அனிமலும் என் மேல முள்ளு முள்ளா இருக்கு அப்படின்னு நினைச்சு அருவருப்பா நினைக்கிறாங்க. என் கூட யாருமே சேர மாட்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் என்னோட அழக ரசிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றியே, இத எப்படி நான் நம்புறது?" அப்படின்னு கேட்குது. உடனே ஓநாய், "என்னைய நம்பு. உன்னோட முற்கள் ரொம்ப அழகா இருக்கு. அத ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் நானு. அது மட்டும் இல்ல, உன்னோட முற்கள் இல்லாம இருந்தா இன்னும் நீ பேரழகா மாறிருவ" அப்படின்னு பொய் சொல்லுது. இத கேட்ட முள்ளமன்றி, "என்னோட முற்கள் தான் நான் மத்தவங்ககிட்ட இருந்து பாதுகாக்க உதவுது. பாதுகாத்துக்கிறேன். யாராச்சும் அனிமல்ஸ் வந்து என்னைய தாக்க வந்தாங்க அப்படின்னா, என் முற்கள வச்சு நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னோட முற்கள எப்படி நான் எடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லுது. உடனே ஓநாய் சொல்லுது முள்ளமன்றிய பார்த்து, "முற்கள எடுத்துரு. அப்பதான் நீ பேரழகா இருப்ப. அப்படி பேரழகா மாறிட்டேன்னா, உன் அழக எல்லாரும் ரசிப்பாங்க. உன்னைய எப்படி அடிச்சு சாப்பிடுவாங்க. உன்னை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுரும்" அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட முள்ளமன்றி அந்த பாராட்டுக்கும், அந்த வீண் புகழ்ச்சிக்கும் மயங்கி என்ன பண்ணுது தெரியுமா? தனியா போய் அது மேல இருக்குல்ல முள்ளு, அந்த முள்ளெல்லாம் பறிச்சு எடுத்துருது. எடுத்துட்டு முள்ளே இல்லாம அந்த முள்ளமன்றி வந்து இந்த ஓநாய் முன்னாடி நின்னுக்கிட்டு, "ஓநாயி, இப்ப நான் அழகா இருக்கேனா? நான் பேரழகா மாறிட்டேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லுது. இத பார்த்த ஓநாய் முள்ளமன்றிய பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? "நீ அழகா இருக்க. அத ரசிக்க மட்டும் எனக்கு தோணல. உன்னைய இப்ப அடிச்சு சாப்பிடணும் போல தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளமன்றிய அடிச்சு சாப்பிட்ருது. ஆனா முள்ளமன்றி மேல முள்ளு இல்லாதனால, அந்த முள்ளமன்றி இருக்கு இல்லையா? அந்த முள்ளமன்றி அந்த ஓநாய தாக்க முடியல. அதனால அந்த முள்ளமன்றி இறந்து போகுதுங்க. அதாவது இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வீண் புகழ்ச்சி வார்த்தைக்கு நம்ம மயங்கக்கூடாதுங்க. அது மட்டுமல்ல, யாராச்சும் நம்மள ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணுங்க, அந்த இடத்துல. அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.